ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஈஸியான சிக்கன் கிப்லெட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் அடுப்பில் போட்டுக்கோங்க. அதில் வந்து சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கிராம்பு 2, அப்புறமா கொஞ்சம் கல்பாசி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே இஞ்சி பூண்டியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம பரட்டணும். மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போகணும். போனப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிப்லெட்ஸையும் அள்ளி போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு மூடி விட்டுற வேண்டியதான். மூடி வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டு கிப்லெட்ஸ் எல்லாம் நல்லா சுருள வெந்து வந்துடணும். நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்போது ஒரு 4 துண்டு வாசனைக்காக ரம்ப இலையை போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம திருப்பி மூடி போட்டு நல்லா வேக விட போகிறோம். நல்லா வெந்து மசாலா பிரிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே சூப்பராக இருக்கும். இது இப்படியே நீங்கள் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை நல்லா வத்த விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு 1 ஸ்பூன் பெப்பரும் போட்டு சுருள பரட்டி ரொம்ப ட்ரையாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து செமி கிரேவியாக எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.